தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களின் ஆதரவு பெற்ற ராப் பாடகரும் முன்னாள் மேயருமான பாலேந்திர ஷா பாலனின் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அண்டை நாடான நேபாளத்தில் புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்காக நாடாளுமன்ற கீழவையான பிரதிநிதிகள் சபையின் 275 இடங்களுக்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற்றது. இதன் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 275 இடங்களில் நேரடி தேர்தல் நடைபெற்ற 165 தொகுதிகளில் இளைஞர்களின் ஆதரவு பெற்ற பாலேந்திர ஷா பாலனின் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி 110க்கு மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று வெற்றி முகத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மகத்தான வெற்றியின் மூலம் 35 வயதையான பாலேந்திர ஷா பாலன் நேபாளத்தின் புதிய பிரதமராக உள்ளார். அதே நேரத்தில் அந்நாட்டின் பாரம்பரியமான பெரிய கட்சியான நேபாள கம்யூனிஸ்ட் மற்றும் நேபாளி காங்கிரஸ் ஆகியவை பெரும் பின்னடைவை சந்தித்து உள்ளன.